ஹாய் உறவுகளே, இரவு வணக்கம். எல்லாரும் பலாரம் பச்சடியெல்லாம் பண்ணிட்டீங்களா? எனக்கு அக்காவுக்கு காலையில் எத்தனை மணி 12:45 இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்கு? 4:45 முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு சும்மாவே நம்ம வீட்டில் 3 நேரம் சமைச்சாவே பாத்திரம் எல்லாம் குமிஞ்சிரும். இப்போ நம்ம பலாரங்க பண்ணும்போது அதில் ஏகப்பட்ட பாத்திரங்கள் நம்மளுக்குதே ரொம்ப சிரமம். என்னங்க இந்த வேலை வெட்டியெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பாத்திரம் பூரா குமிஞ்சு கழுவி ஐயா அப்பா முடியலைங்க, ரொம்ப முடியாமல் வந்துருச்சு எனக்கே. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீபாவளி எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஜுரம் வந்துடும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஜுரம் கடைசியில் எனக்கு ஒட்டி விட்டாங்க. காலையிலேருந்து பலகாரம் பண்ணையிலலாம் ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ டயர்டு. இப்போவும் மண்டையெல்லாம் ஒரே கனமாக இருக்கும், முடியலை. அந்த பணியில் போயிட்டு வந்தாச்சு. பற்றியலா எங்கள் ஊர் சந்தையை பற்றியல, தீபாவளி சந்தையை இப்படி தாங்க இருக்கும். எங்கள் ஊரில் சரியான கூட்டமாக இருக்கும். இன்னும் மணி இப்போ 10 மணிக்கு மேலே போனோம்னா, ஆனால் விடிய இருக்குமுங்க கூட்டம். அப்படி இருக்கும், நல்லா ஜெகஜோதியாக இருக்கும். ஆனால் கூட்டத்திலலாம் நம்ம நெரிசலில் ஒன்றும் பண்ண முடியாது. பட்டி தொட்டி ஃபுல்லாக அங்கே தான் வரணும், புதுக்கோட்டைக்கு தான் வரணும். அதனால் 10 மணிக்கு மேலே தான் நம்மளை மாதிரி பொம்பளை ஆளுங்க வீட்டில் உள்ள வேலை ஃபுல்லாக பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஆந்தம் போவாங்க. 10 மணி 11 மணிக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா எதாவது சல்சா கலக்க எல்லாத்தையும் வாரி பழித்து கொண்டுட்டு வந்துடுறது. நம்ம என்ன இந்த 10-5 வீட்டில் வச்சுருக்கதெல்லாம் கொண்டு போய் காலி பண்ணிவிட்டு வந்துடுறது நம்ம வீட்டுக்கு. அதில் வச்ச குழம்பு இருந்துச்சு, புளி குழம்பு. வந்தோடனே 2 இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு. மட்டன் சிக்கனை எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 இட்லியை விட்டு உள்ளே தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையை பார்க்கணும். சரிங்க, எல்லோரும் பார்த்து பத்திரமாக. ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய்.